வாழ்க்கையில் மனிதன் கூட்ட வேண்டியது, கழிக்க வேண்டியது, பெருக்க வேண்டியது, வகுக்க வேண்டியது என்று பல உண்டு. மருதகாசி அவர்கள் வழி என்பது வகுத்தல், உறவென்பது பெருக்கல், பிரிவென்பது கழித்தல், விதி என்பது என்ன என்று சொல்லார். அறிவென்பது கோயில், அன்பென்பது தெய்வம், அறம் என்பது வேதம், அறிவென்பது என்ன, விதி என்பது என்ன, வாழ்வென்பது என்ன என்று ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அதில் நல்லவற்றை கூட்டிக் கொள்ள வேண்டும், தீயவற்றை கழித்து விட வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நேரத்தை வகுத்து கொள்ள வேண்டும். இதுவே கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் நல்வாழ்வுக்கு. செலவை குறைத்து கொள்ள வேண்டும், வரவை அதிகமாக்கி கொள்ள வேண்டும், அன்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஆணவத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை என்று சொல்லுவார். ஆகாறுனா வருமானம் வரும் வழி. ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஆகாறு வருமானம் வருகின்ற வழி அளவாக இருந்தாலும் பரவாயில்ல. போகாறு அகலாக்கடை, நாம் செலவு செய்வது அதை விட அதிகமாக இருத்தல் கூடாது. வரவுக்கு தகுந்த செலவு என்று சொல்வார்கள் பெரியோர்கள். வருகின்ற வருமானம் எவ்வளவோ அதிலிருந்து நாம் செய்கின்ற செலவு குறைவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தை நல்ல முறையாக நடத்த முடியும். அதோடு உண்மையை உரைக்க வேண்டும், தர்மத்தை கொடுக்க வேண்டும், சோம்பலை தவிர்க்க வேண்டும், பொறாமையை விட வேண்டும், பொறுமையை கொள்ள வேண்டும், தைரியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாய் இருக்கணும், எறும்பையை போல. படபடப்பாய் இருக்கக்கூடாது, பொறுமையாய் இருக்க வேண்டும். சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, சிக்கனமாய் இருக்க வேண்டும். கருமியாய் இருக்கக்கூடாது, அன்பாய் இருக்க வேண்டும். அடிமையாய் இருக்கக்கூடாது, கொடையாளியாய் இருக்க வேண்டும். ஓட்டாண்டியாய் இராதே, இரக்கம் காட்டு. ஏமாந்து போகாதே, வீரனாய் இரு. போக்கிரியாய் இராதே, நல்லவனாக இரு. அதோடு இல்லறம் நடத்துபவன் காமவெறியனாக இருக்கக்கூடாது. பற்றற்று இருக்க வேண்டும், ஆனால் காட்டுக்கு போகக்கூடாது. தானம் எதற்கு என்றால் தர்மம் செய்ய. தனம் எதற்கு என்றால் தர்மம் செய்ய, தானம் செய்ய. வறுமை எதற்கு என்றால் வாய்மையுடன் வாழ. உணவை குறைப்பது எதற்கு என்றால் உடல் நலம் பேணுவதற்கு. பசித்தால் புசிக்க வேண்டும், 3 வேளை உண்ண வேண்டும் என்பது சட்டமில்லை. பசித்தால் உண்டு பல நாட்கள் வாழலாம். விதவிதமாய் உண்டு விதவிதமாய் நோயை தேடிக்கொள்ளாமல் ஒன்றிரண்டை உண்டு 1-2 நோயோடு சாகலாம். இதுதான் என் கருத்து. சவாரியை குற அதிகம் நட, உடையை பேணு அதிகம் குழி, கவலையை குறை அதிகம் அசிங்கமான வேலையை செய்யாதே, சோம்பலை குறை அதிகமாக விளையாடு, பேச்சை குறை அதிகம் சிந்திப்பாய், திரிவதை குறை திரவியம் தேடு, வீண் செலவை குறை தவம் செய், திட்டுவதை குறை அதிகமாய் சிரி, உபதேசம் செய் அளவோடு பேசு. அதனால்தான் சொன்னார் வள்ளுவர், பொறுமையாய் இரு, அறிஞனாய் இரு, அறிவை கொண்டு சிந்தித்து செயல்படு என்று பல குறள்களில் சொல்லியிருக்கின்றார். இந்த செல்வமும் நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம், அது பொல்லாதவனின் கையில் இருந்தால் எல்லா உயிர்க்கும் பாதகம். இருப்பவன் கொடுத்தால் வள்ளல் என்றாகி இருந்தும் இரவாதிருக்கின்றான். அவன் திமிர் கொண்ட போது நடைவினமாக வாழ்கின்றான் என்று சொல்லுவார்கள். அதுபோல அமைதியுடன் வாழ வேண்டும் என்றால் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும்,
வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், சமநிலை வேண்டும் மனதில், எதிலும் திருப்தி பெற வேண்டும், சிடுசிடு முகத்தானாய் இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. தேரான் முடிவும் தெளிந்தார் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று திருவள்ளுவர் சொல். ஒருவனிடம் உறவு கொள்ளும் போதோ நட்பு கொள்ளும் போதோ மன்னனோ மக்களோ நன்றாக முடிவெடுத்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராயாமல் ஏற்றுக்கொண்டால் அது பின்பு தீராத இடும்பைனா துன்பத்தை கொடுக்கும் என்றும் சொல்லுவார். ஆகவே பிறரை சுரண்டி வாழ்பவனும் நிம்மதியாக இருக்க முடியாது. நல்ல வழியில் வந்து செல்லும் நிம்மதியான தூக்கத்தையும் வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். தீய வழியில் செல்லும் சேர்த்தவன் நிம்மதியாக தூங்கவே முடியாது என்று என் பெற்றோர் சொல்லுவார். இதையெல்லாம் இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இதை நான் சொல்லுகிறேன். ஏற்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தள்ளுபவர்கள் தள்ளிவிடுங்கள்.